இளமீசை கொண்ட குமரா விட்டு முழவேற்றி சூடும் அழகா தலையாத காப்பு தலையா உன் கண்ணென்ன காதல் தலையா ஒலிக்கிறது. அந்த மனவீடு மங்களமாக ஒலிக்கிறது. அந்த மனவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா? என்ன இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள். ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்லி, திருமணத்தில் செட்டி மேளம் கொட்டுகிறார்களே, அது ஏன்? தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. இந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது, எந்த முறையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார். மணவரைக்கு வருகின்ற பெண்ணை, அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள்? வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான். நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதால். மணமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது. அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மணமக்கள் இருவரும் ஏற்ற விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறார். இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது? அதுவும் ஒரு சடங்குதான். அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும்? அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறார். 1000 சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சி அக்னி சாட்சி. நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தால் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும். துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நாம் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதா. கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே நெற்றி அணிவிக்கப்படுகிறது. ஏன்? தலைவிருந்து வருகிறவள் தானே இந்துக்கள். தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன். தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி. தலைகுனிந்து வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்ணில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே நெற்றி அணிவிக்கப்படுகிறது. வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களே, நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமாக. அம்மியின் மீது காலை வைத்துக் கொள்கிறார்களே, அது என்ன வேடிக்கையா? அம்மியை போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக. அருந்ததி பார்ப்பது, அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக நின்றுகிறாள், நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்கிறார். நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும். மங்களமே நிறைந்த நிற்கும்.
अरे हाँ यप्पा हाँ यम्मा यप्पा हाँ यम्मम्मा अडिये मन निल्लानिक्कादडी कोडिये एन्न कंडु नी सोक्कादडी तापाळ पोडामे केपाळ केडामे कूपाडु पोडादडी अडिये मन निल्लानिक्कादडी कोडिये एन्न कंडु नी सोक्कादडी வெட்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி வெட்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்டை விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி அடியே மனம் நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி பாட போடாம பற கிழமை கூப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நானிக்காதடி கட்டில் இருக்கு நட்டை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு கட்டில் இருக்கு நட்டை இருக்கு கட்டளைய கேட்ட பின்பு சொர்க்கம் இருக்கு தூங்காம நாங்கானும் சொப்பனமே
மனம் நில்லு நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாள போடாமை கேப்பாட கேடாமை கூப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நாணிக்காதடி என்பது உச்சம் உள்ளது இந்திரன போல வரும் மச்சம் உள்ளது பத்து உள்ளது பத்து பெண்ணிது என்னிடமோ இன்பு மட்டும் மிச்சம் உள்ளது இது பாராக தேனாக கூறுவது பாசம் இருக்குது பக்கம் வந்து அணைச்சிக்க அடியே மனம் நில்லு நாளிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தாப்பாட போடாமை கேப்பார கேடாமை கூப்பாடு போடாதடி அடிஹா மனம் நில்லு கொடியே என்ன கண்டு நீ பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் தென்னை இளஞ்சோலை பாலை விடும் நாளை தென்னை இளம் சோலை பாலை விடும் நாளை கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும் கண்கள் மூடும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளும் மான் போலே காலடியில் பூமி எல்லாம் அடங்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தார் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும்
சுமந்தாயே கந்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தாய் நீயே